திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கியோரை மீட்கும் பணிகள் 24 மணி நேரத்தை கடந்தும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க களத்திலிருந்து நேரலையில் வழங்க தயாராக இருக்கிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். சாமுவேல் எபினேசர், இந்த மீட்பு பணியில் ஏதேனும் முன்னேற்றம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றதா? 24 மணி நேரம் எடுத்துக்கொண்டதற்கான காரணம் என்ன? அங்க இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? சொல்லுங்க. மோகன், நேற்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் வஉசி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது மலை அடிவாரத்தில் இருந்த இந்த மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் 40 டன் எடையுள்ள ஒரு பெரிய பாறையானது மலை ஒட்டியபடி இருந்த ஒரு வீட்டின் மீது விழுந்ததில் அந்த வீட்டில் இருந்த ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி மீனா மற்றும் அவரது பிள்ளைகள் மற்றும் உறவினர் பிள்ளைகள் என மற்றும் 7 பேர் இந்த இடிபாடுக்குள் சிக்கியுள்ளனர். இந்த மீட்கும் பணியை கடந்த 24 மணி நேரத்துக்கு மேலாக அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படை ஊழியர்களும் அதே போல தீயணைப்பு துறையினரும் மாநில அதாவது மீட்பு படை வீரர்களும் தொடர்ந்து இதை மீட்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த மீஞ்சாங் புயலான தாக்கமானது இங்கு அதாவது இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை அதிக அளவு பாதித்து இருக்கிறது என்று கூறலாம். ஏனென்றால் இந்த மீட்பு பணி 24 மணி நேரத்தை கடந்தும் தற்பொழுதுதான் 2 பேருடைய உடலை மீட்டிருப்பதாக தகவலானது வெளியாகிருக்கிறது. குறிப்பாக மீட்கப்பட்டவர்கள் யார், அவருடைய நிலை என்ன என்பது குறித்து முழுமையான விவரங்கள் இன்னும் தெரிவிக்கப்படாத இருக்கக்கூடிய சூழலில் தற்போது இந்த இடுபாடுகளில் 7 நபர்கள் சிக்கியிருந்ததில் 2 மீட்கப்பட்டிருக்கின்றனர். நேற்று அதாவது மாலை 4 மணி அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவால் ஒரு 3 வீடுகள் அடுத்தடுத்து 3 வீடுகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுமார் 1000க்கும் மேற்பட்டோரும் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் முகாமில் அதை கொண்டு சென்றிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த மீட்பு பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது காலை முதல் நடைபெற்று வந்த இந்த மீட்பு பணியில் இது மலை அடிவாரத்தில் இருப்பதால் எந்த ஒரு ராட்சச இயந்திரங்களும் கொண்டு வந்து மீட்க முடியாத சூழ்நிலானது நிலவி வந்தது. தற்பொழுதுதான் அதாவது ஒரு மதியத்துக்கு பிற்பாடு தான் ஒரு ஜேசிபி மற்றும் 2 இயந்திரங்களை கொண்டு இந்த மீட்பு பணிகளானது நடந்து வருகிறது. ஏனென்றால் மழை பெய்த காரணத்தால் இங்கு தொடர் மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து 3 இடங்களில் இந்த மண் சரிவானது இங்கே நடைபெற்றிருப்பதால் இங்கே மீட்பு பணியில் ஏற்படக்கூடிய வீரர்களும் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இந்த மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பார்த்தோமானால் இந்த சம்பவத்தில் அதாவது இந்த மாவட்டத்தின் அமைச்சர் ஏவாவேலு மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள், தீயணைப்புத்துறை உயர் அதிகாரிகள், அதாவது அனைத்து அதிகாரிகளும் இந்த பகுதியில் முகாமிட்டு தொடர்ந்து அதாவது இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் இங்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என இந்த பகுதியை சுற்றிலும் காவல்துறையினர் பேரிகார்டுகளானது அமைக்கப்பட்டு இங்கு வரக்கூடிய பொதுமக்களை இங்கு அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஏனென்றால் இது மழை பெய்ததால் அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய கட்டிடங்களும் அதாவது இடிந்து விழக்கூடிய நிலையும் ஏற்படக்கூடும் என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக இங்கே யாரும் பொதுமக்கள் வர வேண்டாம் என தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் இங்கு அதாவது இந்த வீட்டின் உரிமையாளர்கள் அதாவது அப்படி உறவினர்கள் என இந்த இடுபாடுகளில் சிக்கி இருக்கக்கூடியவர்களை பார்ப்பதற்காகவும் அவருடைய நிலை என்ன என்பது அறிந்து கொள்வதற்காக இங்கே வரக்கூடியவர்களும் அதாவது காவல்துறையினர் யாரும் இந்த பகுதிக்குள் தடை செய்யப்பட்ட பகுதியாக தொடர்ந்து அறிவித்திருக்க நம்மளுடைய அதாவது இங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை விரட்டக்கூடிய காட்சிகளும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பொதுமக்களுடைய அதாவது அவர்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல தற்பொழுது வரை தான் 24 மணி நேரம் கடந்து தற்பொழுதுதான் 2 பேருடைய உடலை கண்டெடுத்திருக்கின்றனர். ஆகவே இன்னும் மீட்பு பணிகள் தீவிரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மீட்பு பணி முழுவீச்சாக நடைபெற்று இந்த இடுபாடுகளில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என தமிழக முதல்வரும் இங்கே உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து அந்த இடுபாடுகளில் சிக்கியிருந்த வீடு என்று பார்த்தோம்னா அது அதாவது ஓலை வீடு என கூறப்படுகிறது. அதனால் அந்த மண்ணில் முழுமையாக அந்த வீடுகளானது அதாவது நிரம்பியிருப்பதால் அது மீட்பு பணிகளும் தொய்வு ஏற்பட்டு வருகிறது, குறிப்பிடத்தக்கது. மோகன்.
சமவேல், குறிப்பா 7 பேர் சிக்கியிருக்காங்கன்னு தகவல் கிடைச்சது. அதில் 2வரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதா சொன்னீங்க. அந்த 2 பேரின் விவரங்கள் என்ன? குறிப்பாக உள்ளே தற்பொழுது சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மீதம் 5 பேரின் உடல்நிலை, அவங்க வயது என்னவாக இருக்கிறது? அந்த விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றதா? குறிப்பாக இந்த ராஜ்குமார் மற்றும் மீனா தம்பதிகளின் குழந்தைகள் மற்றும் அவரது உறவினர் குழந்தைகள் தான் இந்த இடுபாடுகளில் சிக்கிக் கொண்டிருந்தார்கள் என தகவல் வந்தது. ஏனென்றால் அது தடை செய்யப்பட்ட பகுதி என்பதால் யார் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், யாருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற முழு விவரம் இதுவரை தெரிவிக்காத இருக்கக்கூடிய சூழலில், ஆனால் முதற்கட்டமாக அங்கே அதாவது மருத்துவ குழுவினரும் அந்த சம்பவ இடத்தில் இருக்கின்றனர். அதே போல மீட்கப்பட்டவர்கள் அதாவது நிலை என்னவா இருக்கிறது, சடலமாக மீட்கப்பட்டார்களா இல்லது அவர்கள் நிலை என்னவா என்றும் தற்பொழுது தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய பணிகளிலும் காவலர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போதைக்கு வந்த தகவலின் அடிப்படையில் மீட்கப்பட்டது சிறுவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் எனவும் தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மோகன். சமவேல், குறிப்பாக இந்த மீட்பு குழுவில் எந்தெந்த படையினர் இருக்கிறார்கள், என்னென்ன தீவிரமாக அவர்களை மீட்கும் முயற்சியில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது, இந்த மீட்பு குழுவில் தேசிய பேரிடர் மீட்பு படை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் என எந்தெந்த துறைகள் ஈடுபட்டிருக்கின்றன, இது குறித்த விவரங்களையும் நீங்க விரிவாக பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக மோகன், இந்த மீட்பு பணியில் பார்த்தா அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினரும், அதே போல் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறை வீரர்களும், அதே போல் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் இங்கே தொடர்ந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் காவலர்கள் மற்றும் மருத்துவ குழுவினரும் இங்கே, அதாவது ஆம்புலன்ஸ்களானது இங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மீட்கப்படுகிறவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது போன்ற அதாவது காரியத்துக்காகவும் இங்கே மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் இருக்கிறார். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் வீட்டின் மேல் யாரும் நிற்கக்கூடாது என்பதும் காவல்துறையினர் தொடர்ந்து வலியுறுத்தி இங்கே இருக்கக்கூடியவர்களை அப்புறப்படுத்தக்கூடியதும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை பொறுத்தவரை ஒரு பதட்டமான ஒரு சூழலாகவே நிலவி வருகிறது. ஏனென்றால் எங்கு தொடர்ந்து இந்த திருவண்ணாமலை தீபமானது வருகின்ற 13ஆம் தேதி வர இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதத்தில் மகா கார்த்திகை தீபம் ஏற்றப்படக்கூடிய இந்த மலையின் மீது இதுபோல ஒரு கோர சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. இப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு பீதியும் ஏற்படுத்தி வருகிறது. பொதுமக்கள் யாரும் மலைப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் தரப்பிலும் அதே போல அதிகாரிகளும் தொடர்ந்து அறிவுரையானது வழங்கி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த மலை சரிவுகளான, அதாவது மண் சரிவானது மலையிலிருந்து அடுத்தடுத்த பகுதிகளில், அதாவது காலை முதல் 3 இடங்களில் இந்த மண் சரிவானது நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இந்த பகுதியில் பொறுத்தவரை மீட்பு குழுவினர் தயார் நிலையில் இருக்கின்றனர். மீட்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக முதலுதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவும், ஏனென்றால் இடுபாடுகளில் சிக்கிக் கொண்டிருக்கிற 7 பேருக்கும் அதாவது பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என அனைத்து தரப்பினரும் பிரார்த்தனைகள் செய்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த மீட்பு குழுவினர் 2 பேருடைய உடலை கண்டெடுத்திருக்கிறார்கள். மீதம் இருக்கிறவர்களை விரைவில் கண்டெடுக்க அவர்கள் தொடர்ந்து முயற்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மோகன். சாமுவேல், திருவண்ணாமலை ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டீங்க, தற்பொழுது அந்த மலையிலிருந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்கிற சூழலில் அங்கு வரவிருக்கிற இந்த தீபத் திருவிழா எந்த அளவிற்கு இதனால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, அந்த பகுதி அந்த தெரு மக்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன, இதை இந்த மண் சரிவை திருவண்ணாமலை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? கண்டிப்பாக மோகன், குறிப்பாக இந்த மண் சரிவானது இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இது கார்த்திகை தீபம் மகா தீபம் ஏற்றக்கூடிய இந்த மாதத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் அசம்பாவிதம் இந்த பகுதியில் ஏற்பட்டிருப்பதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவர் மத்தியிலும் ஒரு பெரும் அதிர்ச்சியும் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்துகிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த 13ஆம் தேதி, அதாவது இந்த மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய இந்த மகா தீபம் திருவிழாவை திருவண்ணாமலையில் அனைத்து மாநிலங்கள் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்தும் இங்கே அதிக அளவில் பொதுமக்கள் வர,
அதாவது வருபவர் அந்த பக்தி அதாவது இந்த பல பிரார்த்தனைகளை அதாவது அவர்கள் நிர்ணயித்து இந்த கோவிலுக்கு வரக்கூடும். ஆனால் இது போன்ற சமயங்களில் இந்த மீஞ்சாம் புயல் உடைய தாக்கம் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அதாவது 5 பேர் மற்றும் அதாவது ஒரே பகுதியை சேர்ந்த 7 பேர் இந்த இடுபாடுகளில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய சம்பவம். அதே போல இந்த மகா தீபத்துக்கு இந்த மலை வழியாகத்தான் அந்த தீபத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உபகரணங்களையும் கொண்டு செல்வார்கள். அதே போல அந்த நேர்த்திக்கடன் செய்வதற்காக வரக்கூடிய பக்தர்களும் இந்த மலையின் பாதை வழியாகத்தான் மேலே செல்வார்கள். இது போல சூழல் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த சம்பவம் ஏற்பட்டிருப்பது ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இந்த திருவண்ணாமலை ஒரு ஆன்மீக பகுதியாக காணப்படுகிறது. பல பகுதியிலிருந்து அந்த தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக இங்கே கிரிவலம் சுற்றுவதற்காக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அதாவது ஆண்டுதோறும் மட்டுமல்லாமல் அவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கோவிலுக்கு அண்ணாமலையார் கோவிலுக்கு வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. அத்தகையான பிரசித்தி பெற்ற இந்த ஸ்தலத்தில் இந்த மண் சரிவில் ஏற்பட்டு இங்கே ஒரு 7 உடல்கள் சிக்கியிருப்பது பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. மோகன், திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு அந்த இடத்தில் தற்பொழுது மீட்பு குழுவினர் தீவிரமாக மீட்பு பணிகளை ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் 2 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. தற்போது வரையிலான முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சண்முகம்.